ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் தலைநகர் சென்னையில் நாள்தோறும் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அப்படியான வாகன ஓட்டிகளுக்கு நிழலாக உயர்ந்து நிற்கிறது மெட்ரோ ரயில் மேம்பாலம். கடும் வெப்ப அலை வீசுவதால் பொதுமக்கள் காலை 11 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் தலைநகர் சென்னையில் அனைத்து நேரங்களிலும் பணிக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளதால் நண்பகல் நேரத்திலும் கடும் வெயிலில் மக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே சென்று வருகின்றனர். வியர்த்து சட்டை கசங்கி அலுவலகம் சென்று வருவதற்குள் நொந்து போகின்றனர் சென்னை வாசிகள். சுட்டெரிக்கும் சூரிய வெப்பத்திலிருந்து தப்பிக்க இருசக்கர வாகன ஓட்டிகள் ஒரு பேருந்தின் பின்புறமோ பக்கவாட்டிலோ நேரத்திற்கு ஏற்றாற்போல் செல்வர். கோயம்பேடு கிண்டி வரையிலான 100 அடி சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் வெயிலின்றி நிழலிலேயே செல்வோம் என்கின்றனர். அடிக்கிற வெயில் இந்த பக்கம் சைடுக்கே வர முடியல. இதுனா எங்களுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நிழலாக இருக்குது. எங்களுக்கு அந்த நிலையில் போகும்போதே ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுங்க பாருங்க. சட்டையெல்லாம் நனைஞ்சு உள்ளே நனைஞ்சு ஹெல்மெட் போட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிண்டி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கேன். நான் காலைல 10 மணிக்கு வண்டி எடுத்தால் நான் மதியம் 2 மணி வரைக்கும் வெளியில் தான் சுற்றிட்டு இருக்கணும். எனக்கு இந்த இடம் ஒன்று தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. மற்ற பக்கம் போட இது கொஞ்சம் எனக்கு சௌரியமாக இருக்குது. கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரையில் 11 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலையின் மேலே மெட்ரோ மேம்பாலம் அமைந்துள்ளது. இந்த மேம்பாலத்தின் அடியில் காலை முதல் மாலை வரையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் போட்டி போட்டு செல்வதை பார்க்க முடியும். குறிப்பாக நண்பகல் நேரத்தில் சாலையின் நடுவே நிழல் விழுவதால் பைக்கர்கள் வலதுபுறமே செல்கின்றனர். மெட்ரோ நிழலில் வர்றது வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. மெட்ரோ நிழலில் வர்றேன். இது மாதிரி போகிறதுனால கொஞ்சம் கிண்டி வரைக்கும் நான் போகணும் வேறு. ஸோ நிழலில் வர்றது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தெரியுது. அவ்வளோதான். மக்கள் வெயிலோட அதிக வெயிலில் இதை பார்த்தனால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நிழலில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் போகிறோம். சமீபத்தில் புதுச்சேரியில் சிக்னல்கள் உள்ள சாலை சந்திப்புகளில் பச்சை வண்ண கூரைகள் அமைக்கப்பட்டன. இதேபோல் சென்னையிலும் அமைக்க வேண்டும் என்பது இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது. வெயில் யாரெல்லாம் சமாளிக்க முடியல. மற்றபடி இப்போ நீங்கள் அந்த பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பந்தல் மாதிரி போட்டு டிராஃபிக் சிக்னல்களாக போட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த இதுவும் கிடையாது. தண்ணி தாகம் சரியாக இருக்கும். குடிக்கிறது தண்ணி கூட கிடையாது. இங்கே எங்கேயுமே சைடில் தண்ணி கூட கிடையாது. அதுவும் யாரும் ஸ்டெப் எடுத்து பண்ணல. நிறைய ஃபைன் எடுக்கிறாங்க. சரிங்களா, டிராஃபிக்கில் நிறைய ஃபைன் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மக்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாம். சம்மர் ஹாலிடேஸில் ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாம். அதை கவர்மெண்ட்டு கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோடை காலம் முடியும் வரை மெட்ரோ மேம்பால நிழலில் செல்வது ஒன்றே சிறப்பான வழியாக எண்ணும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலையின் வலதுபுறமோ போட்டி போட்டு நிழலில் செல்ல முந்தியடிப்பதோ விபத்தை உருவாக்கும் என்பதை உணரவில்லை என்பதே நிதர்சனம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் செய்தியாளர் ஜே அன்பரசன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.